Hi friends, இன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ். ஸோ கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஒரு வெப் பேஜஸ்ல வந்து HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணுவோம். இதில் JavaScript அண்ட் CSS வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அண்ட் ஆப்டிமைஸ் பண்றதுக்காக நாம கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் எஃபிஷியண்டா எனக்கு லோட் ஆகணும், ஃபாஸ்டா வந்து லோட் ஆகணும், அந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ எனக்கு எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஃபிஷியன்ட் லோடிங் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஜென்ரலாக ஒரு வெப் பேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு அந்த வெப் பேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 CSS அண்ட் 100 JS இருக்கு. ஸோ ஸோ 100 CSS அண்ட் 100 JS வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெட்ஒர்க்ல வந்து கால் ஆகும்போது அரௌண்ட் 200 ஹிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்ல நடக்குது. ஸோ 200 ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஹிட் பண்ணுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ் என்ன பண்ணுதுன்னா என்டையர் JS அண்ட் CSS வந்து பார்த்தீங்கன்னா ஒன் JS அண்ட் ஒன் CSS தான் வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஹிட் பண்ணும். ஸோ எனக்கு சர்வர் ஹிட்டோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாகிறதுனால ரெக்வஸ்ட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆகும். 6.3க்கு முன்னாடி ETC டிசைனுக்குள்ள மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம காம்போனன்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ் வந்து ஆட் பண்ண முடியும். நம்மளோட காம்போனன்ட்ல தேவையான ஐகான்ஸ், இமேஜஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசெட்ஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 ஆன்வர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த பர்டிகுலர் காம்பவுண்டுக்கு தேவையான அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். கிளைண்ட் சைட் லைப்ரரிஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு விதமாக வந்து கால் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த HTML டேக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அது காமன் டெம்ப்ளேட் வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெம்ப்ளேட்டில் எடிட் டெம்ப்ளேட் போயிட்டு தென் பேஜ் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன் ஸோ இந்த கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம clientlibs அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம ஆட் கொடுத்து ட்ராப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட clientlib லைப்ரரியோட கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் லைக் யூஸில் வந்து clientlibோட அவுட்டோபாஸ் காம்பனன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் லைக் காலில் வந்து பார்த்தீங்கன்னா clientlib.js அண்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ clientlib.js யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா clientlib.css யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா clientlib.all யூஸ் பண்ணலாம். ஓகே, மூணு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் அவர் ரெக்வஸ்ட். AEM கிளைண்ட் லைப்ரரியோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் கிரியேட் பண்ணுவோம். அந்த நோடில் வந்து பார்த்தீங்கன்னா CK:, கிளைண்ட் லைப்ரரி ஃபோல்டர் அப்படிங்கிற பிரைமரி டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைண்ட் சைட் லைப்ரரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ அந்த நோடு வந்து அந்த நோடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CSSக்கும், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா JSக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுவேன். அண்ட் டூ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CSSக்கும், அனதர் ஒன்று வந்து JSக்கும். ஸோ இந்த CSS ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கிரியேட் பண்ணுற எல்லா CSS ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CSS.txt வந்து ஆட் பண்ணுவேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வந்து JS ஃபோல்டர் இருக்கும். தென் இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஐகான்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், இமேஜஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் அண்ட் குரூப் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் காம்பனண்டோட கேட்டகரி தட் மீன் யூனிக் நேம் நம்ம சொல்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ். ஸோ டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா jQuery, bootstrap இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லோட் ஆகணும். ஸோ எனக்கு வந்து பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் லோட் ஆச்சுன்னா எனக்கு என்னோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த ஃபைல்லாம் லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு நான் கொடுப்பேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு காம்பனன்ட் வந்து பேஸில் இருக்கேன் எனக்கு.
ஸோ அந்த பேஸ்ல இருக்கிற கிளைண்ட் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணணும். ஸோ தட் மீன் என்னோட காம்போனன்ட்ல நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் அலோ ப்ராக்ஸி. அலோ ப்ராக்ஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூஸ் பண்ற சிஎஸ்எஸ் ஜேஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சிஎஸ் ஜேஎஸ் அண்ட் இமேஜஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பேச்சர் அண்ட் அதர் நெட்ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. தட் மீன் யூஐடி இல்லை இதெல்லாம். ஸோ அலோ ப்ராக்ஸி வந்து நான் வந்து ட்ரோன் கொடுக்கணும். நமக்கு வந்து ஆத்தரிங்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஜ் சிஎஸ்எஸ் இமேஜஸ் எல்லாமே லோட் ஆகும். பட் நான் பப்ளிஷ் என்விரான்மெண்ட்டோ இல்லை வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சீரியல் யூஆர்எல் கொடுத்து ஏதோ கால் பண்றாங்க அந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகணும். அலோ ப்ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் ஒர்க் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.